This is one of the thermodynamic relations. Okay, so we derive the Maxwell relations. According to first law of thermodynamics, we know Q equal to W plus delta U, where Q is the heat supply and W is the work output and delta U is the change in internal energy. Okay, now I differentiate it. So Q can be written as dQ. W can be written as P into dV. You need not write as dW. dWன்னு எழுத வேண்டாம், ஏன்னா என்னுடைய ஃபார்முலா வந்து P into dV. அதுலேயே ஒரு டிஃபரன்ஷியல் டேர்ம் இருக்கு, சேஞ்ச் இன் வால்யூம், டிஃபரன்ஸ் இன் வால்யூம் dVன்னு இருக்கு. பிளஸ் delta U can be written as du. Okay, so let it be the equation number 1. Next, according to second law, that is Clausius law of inequality, we know change in entropy ds equal to dq divided by t. Since all thermodynamic processes are taken as reversible process, I put it as reversible process. So change in entropy ds equal to dq by t. நம்ம வந்து del q by t படிச்சிருப்போம் Clausius inequality ல. Del q is nothing but change in heat transfer. So this is the dq for our assumption. So I rearranging the term, the t வந்து left hand side கொண்டு போயிருக்கோம்ப்பா. அப்ப என்ன ஆகும் பாருங்க, t into ds equal to dq. Again dq equal to t into ds. Let it be second equation. Okay, now combining the equation number 1 and 2. இப்போ ரெண்டு ஈக்குவேஷன் என்ன பண்ண போறோம் பாருங்க, கம்பைன் பண்ண போறோம். That is equating equation number 1 and 2. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் ஒன்னுக்கு ஒன்று ஈக்குவேட் பண்ண போறோம்ப்பா. லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல என்ன இருக்கு அப்படின்னா dqன்னு இருக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல. செகண்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்கு, dq தான் இருக்கு. அதனால அப்ப நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவலா இருக்கிறதுனால எனக்கு என்னவா இருக்க போகுது, ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலா இருக்க போகுது. So therefore T ds equal to du plus T into dv. Now rearranging the term, du equal to, the du மட்டும் அப்படியே வச்சுக்கோங்க. அப்ப அது கூட இருக்கக்கூடிய P into du என்ன ஆகும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு போகும்போது மைனஸா மாறிடும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆல்ரெடி T into ds minus P into dv. Let it be third equation. Students, any doubt? No, sir. Okay, I continue. Okay, now the properties are taken. Some functions. First property, I take it as enthalpy. We know enthalpy can be written as H equal to U plus P into V. H equal to U plus PV. I apply the differentiation. H differentiate பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும், dH equal to U differentiate பண்ணும்போது du plus PV differentiate பண்ண போறோம். So differentiation of PV, where P is pressure, V is the volume. Okay, நம்ம டிஃபரன்சியேஷன்ல ஒரு டேர்ம் இருக்கிறதுனால அப்படியே டிஃபரன்சியேஷன் ஆப்னு போட்டோம். இப்போ பாருங்க, ப்ரெஷர் இன்டு வால்யூம் இருக்கு, ரெண்டு டேர்ம் இருக்கு. நீங்க மேத்தமெட்டிக்ஸ்ல டிஃபரன்சியேஷன் படிக்கும் போது டிஃபரன்சியேஷன் ஆஃப் யூவி மெத்தட்ல டிஃபரன்ஷியேட் பண்றதுன்னு படிச்சிருப்பார். எப்படி எழுதுவோம், ஃபர்ஸ்ட் யூவை வச்சுக்கிட்டு வியை டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம், பிளஸ் வியை வச்சுக்கிட்டு யூவை டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். திஸ் இஸ் த கான்செப்ட். ஸோ டிஹெச் ஈக்குவல் டு டியூ பிளஸ் டிஃபரன்சியேஷன் ஆஃப் பி இன்டூ வி. எப்படி பண்ண போறேன் பாருங்க, ஃபர்ஸ்ட் லெட்டர் பி, வியை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது டிவி பிளஸ் வியை வச்சுக்கோங்க கான்ஸ்டன்டா, பியை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது டிபி. அகெயின் ஐ ரீஅரேஞ்ச் த டேர்ம். எப்படி மாற்ற போறேன் பாருங்க, வித் த ஹெல்ப் ஆஃப் ஈக்குவேஷன் நம்பர் 1, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்பர் படி ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நமக்கு என்ன இருக்குன்னு பாருங்க, dq equal to p dv plus du. ஓகேவா, அதாவது p dv plus du க்கு பதிலா dqன்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அப்ப நம்ம இந்த ஈக்குவேஷன் இருக்கு du plus p dv, இதுக்கு பதிலா என்ன போட போறேன் பாருங்க,
dq அப்படின்னு போட்டுக்கலாம். ஏன்னா அக்கார்டிங் டு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் படி. ஓகே, பிளஸ் v into dp. Next step, according to second equation ல derive பண்ணபடி second equation இருக்கு பாருங்க, dq equal to tds இருக்கு இல்லையா? So dh equal to dq can be replaced by t into ds plus v into dp. Let it be fourth equation. Any doubt? No, sir. Okay. And second function, I take it as Helmholtz function, a new term, Helmholtz function. H-E-L-M-H-O-T-Z function. Helmholtz function, this is one of the internal energy or free energy function. Okay, Helmholtz function எப்படி எழுத போறோம்? எப்படி நம்ம என்தால்பினா H equal to U plus PV ன்னு படிச்சோமோ அதே மாதிரி Helmholtz function வந்து எதுக்கு ரிலேட்டடான ஃபங்க்ஷன் அப்படின்னா ஃப்ரீ எனர்ஜி. ஓகே, ஃப்ரீ எனர்ஜி function. That function can be written as Helmholtz function F equal to U minus T into S. Now we apply the differentiation. F differentiate பண்ணும்போது df equal to U can be differentiated as du minus differentiation of T into S. Again பாருங்க, Uங்கிறது ஒரு சிங்கிள் டேர்ம் du போட்டோம், Fங்கிறது ஒரு சிங்கிள் டேர்ம் df ன்னு போட்டோம். அடுத்தது பாருங்க டெம்பரேச்சர் இன்டு என்ட்ரோபி இருக்குது இல்லையா, ரெண்டு டேர்ம் இருக்கு. அப்ப டிஃபரன்ஷியேஷன் அப்ளை பண்ணும்போது இந்த UV மெத்தட், இந்த ரூலை நம்ம அப்ளை பண்ண போறோம். அதாவது யூவி மெத்தட் என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் யூவை வச்சுக்கிட்டு வியை டிஃபரன்ஷியேட் பண்ணணும், பிளஸ் வியை வச்சுக்கிட்டு யூவை டிஃபரன்ஷியேட் பண்றது. இது வந்து ரூல், டிஃபரன்சியேஷன் ரூல். அந்த கான்செப்ட், அந்த ஃபார்முலா படி இப்போ நான் டிஎஸ் டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். பாருங்க, டிஎஃப் ஈக்குவல் டு டியூ மைனஸ் ஒரு பெரிய பிராக்கெட்டா போட்டுருங்க, ஏன்னா மைனஸ் வர்றதுனால. ஃபர்ஸ்ட் டியை வச்சுக்கோங்க, எஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா டிஎஸ் இருக்கும், பிளஸ் எஸ் வச்சுக்கிட்டு டியை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா டிடி. Any doubt? No, sir. Okay. Again, df equal to du. இப்போ இந்த மைனஸ் நம்ம என்ன பண்ண போறோம் பாருங்க, பிராக்கெட்டுக்குள்ள கொண்டு போறோம். ரெண்டு டேமுக்குமே மைனஸ் உள்ள கொண்டு போறோம். எப்படி வரும்? du மைனஸ் ஆஃப் tds மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் s இன்டு dt. இந்த மாதிரி வந்து நிக்குது. இப்போ என்ன பண்ண போறேன் பாரு, நம்ம போன டெரிவேஷன்ல என்ன பண்ணோம், என்தால்பி டிரைவ் பண்ணும்போது ஈக்குவேஷன் நம்பர் 1ஐயும் 2ஐயும் யூஸ் பண்ணிக்கிட்டு டிரைவ் பண்ணோம். இப்போ நான் இந்த ஹெல்ம்ஹால்ட்ஸ் ஃப்ரீ ஃபங்க்ஷன்ல என்ன பண்ண போறேன் பாரு, ஈக்குவேஷன் நம்பர் 3ஐ யூஸ் பண்ண போறேன். நமக்கு ஈக்குவேஷன் நம்பர் 3 என்ன இருக்கு, du ஈக்குவல் டு டிடிஎஸ் மைனஸ் பிடிவின்னு இருக்குது. ஸோ du ஈக்குவல் டு டிடிஎஸ் மைனஸ் பிடிவினா எங்கெல்லாம் டிடிஎஸ் மைனஸ் பிடிவின்னு வருது நம்ம என்ன பண்ணிக்கலாம், டியூங்க தான் அப்ளை பண்ணிக்கலாம். தட் இஸ் சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி. இந்த ஈக்குவேஷன்ல பாருங்க, du மைனஸ் டிடிஎஸ் தான் நமக்கு ரிலேஷனா இருக்குது. அப்ப இதை எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு தேர்ட் ஈக்குவேஷன் என்ன வந்திருக்கு, பை தேர்ட் ஈக்குவேஷன் லிசன், du ஈக்குவல் டு டிடிஎஸ் மைனஸ் பிடிவி, du ஈக்குவல் டு டிடிஎஸ் மைனஸ் பி இன்டு டிவி. இப்போ நான் இந்த போன ரிலேஷன்ல வந்து இதை ரீப்ளேஸ் பண்ண போறேன். எப்படி ரீப்ளேஸ் பண்ணும், du மைனஸ் டிடிஎஸ் வர்ற மாதிரி என்ன பண்ணலாம் பாரு, du ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கு டிடிஎஸ், லெஃப்ட் ஹேண்ட் சைடு நமக்கு என்ன ஆகும், மைனஸ் ஆஃப் டிடிஎஸ் ஈக்குவல் டு ஆல்ரெடி ரைட் சைடுல இருக்கக்கூடிய மைனஸ் பிடிவி. ஸோ வி கேன் ரீப்ளேஸ் த டேர்ம் வித் த ஹெல்ப் ஆஃப் மைனஸ் பிடிவி. அப்ப இந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் பாருங்க, df ஈக்குவல் டு du மைனஸ் டிடிஎஸ் பதிலாக என்ன போட்டுக்கலாம், மைனஸ் ஆஃப் பிடிவி, already minus s into dt. Let it be fifth equation. Did you understand? Yes, sir. Okay. And the next energy function is Gibbs free energy function. Free energy function le rendu இருக்குது, Helmholtz free energy function, Gibbs free energy function. So I take next step as Gibbs free energy function. Gibbs free energy function.
எப்படி நம்ம ஹெல்ம்ஹால்ட்ஸ் ஃப்ரீ எனர்ஜி ஃபங்க்ஷனா h ஈக்குவல் டு u மைனஸ் டிஎஸ்னு போட்டோமோ அதே மாதிரி ஜிப்ஸ் ஃப்ரீ ஓகேமா ஓகேடா ஓகே ஓகே ப்ளீஸ் லிசன் வி கண்டினியூ ஸோ dg ஈக்குவல் டு ஜிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி ஃபங்க்ஷன் g ஈக்குவல் டு h மைனஸ் டிஎஸ்னு போட்டிருக்கோம் அண்ட் தென் dg ஈக்குவல் டு டிஃபரன்சியேஷன் அப்ளை பண்ணும்போது dh மைனஸ் differentiation of t into s. Okay. Now, dg equal to dh minus the differentiation uv method apply பண்ண போறோம் பாருங்க. First term அப்படியே வச்சுக்கோங்க கான்ஸ்டன்டா. So t. Second term differentiate பண்ணும்போது ds plus second term கான்ஸ்டன்டா வச்சுக்கோங்க s. First term differentiate பண்ணும்போது dt. இப்போ இந்த மைனஸை உள்ள கொண்டு போறோம் பிராக்கெட்ல. நான் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா ப்ரொசீட் பண்றோம். இதே மாதிரி நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ தட் மைனஸை வந்து ரெண்டு டேர்ம்ஸுக்கும் உள்ள சப்ஸ்டியூட் பண்ண போறோம். மைனஸ் இன்டூ பிளஸ் மைனஸ், ஸோ மைனஸ் ஆஃப் டிடிஎஸ் பிளஸ் மைனஸ் இன்டூ பிளஸ் மைனஸ் ஆஃப் எஸ் இன்டூ டிடி. ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து நம்ம எப்படி வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதாவது ப்ரீவியஸ் ஈக்குவேஷனை வச்சு அடுத்த ஸ்டெப் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இதுதான் கண்டினியூஸா வந்துகிட்டே இருக்கும். நான் உங்களுக்கு இந்த நோட்ஸை கடைசியா ஷேர் பண்ணுவேன். நீங்க இதை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். இப்போ பாருங்க நமக்கு எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம்? டிஹெச் மைனஸ் டிடிஎஸ் இந்த டேர்மை ரீப்ளேஸ் பண்றது எப்படி? அப்போ டிஹெச்ங்கிறது என்தால்பி. நம்ம ஆல்ரெடி என்தால்பி வச்சு ஒரு ஈக்குவேஷன் டிரைவ் பண்ணியிருக்கோம். எந்த பண்ணியிருக்கோம்? அந்த இருக்கு என்தால்பி. டிஹெச் ஈக்குவல் டு டிடிஎஸ் பிளஸ் விடிபி ஃபோர்த் ஈக்குவேஷன் படி இருக்குது இல்லையா? ஸோ அந்த ஃபோர்த் ஈக்குவேஷன் டிஹெச் ஈக்குவல் டு டிடிஎஸ் பிளஸ் விடிபி. தட் இஸ் ஃபோர்த் ஈக்குவேஷன் டிஹெச் ஈக்குவல் டு TDS plus V into DP. இந்த ஃபோர்த் ஈக்குவேஷன் படி என்ன பண்ண போறேன் பாரு, நான் இதை ரீப்ளேஸ் பண்ண போறேன். எனக்கு எப்படி இருக்கணும்? DH மைனஸ் டிடிஎஸ்ஸா இருக்கணும். அப்போ DH இந்த ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கக்கூடிய பிளஸ் டிடிஎஸ் லெஃப்ட்ல வரும்போது மைனஸ் டிடிஎஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கக்கூடிய பிளஸ் விடிபி அப்படியே இருக்க போகுது. அப்ப என்ன மீனிங்கு? DH minus TDS க்கு பதிலா VDP ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். So the equation Gibbs free energy becomes DG equal to DH minus TDS can be replaced by V into DP minus S into DT. Equation number 5 அப்புறம் 6 ன்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா? எதுவும் டவுட் இருக்கா? நோ சார். ஓகே. இதுக்கு அப்புறம் ரொம்ப முக்கியமானது லிசன், கண்டிப்பா ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்ன ஈக்குவேஷன்னா, ஈக்குவேஷன் நம்பர் 3, 4, 5, 6 எடுக்க போறோம். கன்சிடர், நல்லா கவனிமா, கன்சிடர் ஈக்குவேஷன் நம்பர் 3, 4, 5, 6 ஏன் சார் எடுக்க போறோம் அப்படின்னு கேட்கலாம். ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சோம் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிட்டோம். செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் வச்சு செகண்ட் ஈக்குவேஷன் டிரைவ் பண்ணோம். அதுக்கப்புறம் ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணி தான் தேர்ட் ஈக்குவேஷனை ஆரம்பிச்சோம். இப்போ இந்த தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கோங்க. du ஈக்குவல் டு டிடிஎஸ் மைனஸ் பிடிவி தேர்ட் ஈக்குவேஷன். நல்லா கவனிச்சிட்டே வாப்பா. ஃபோர்த் ஈக்குவேஷன் என்ன இருக்கு? டிஹெச் ஈக்குவல் டு டிடிஎஸ் மைனஸ் விடிபி. தென் ஃபிஃப்த் ஈக்குவேஷன் df equal to minus of pdv minus of sdt. Sixth equation dg equal to vdp minus sdt. இதையெல்லாம் எடுத்து எழுத போறேன் பாரு. உனக்கு ஷார்ட்கட்டா சொல்லி கொடுக்குறேன். ஒரு நீ டிஃபரன்சியேஷன் பத்தி எதுவுமே நீ குழம்பவே வேண்டாம். எப்படி ப்ரொசீட் பண்ணுங்க மட்டும் ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. நம்ம எழுதின தேர்ட் ஈக்குவேஷன் வந்து என்ன அப்படின்னா, மேல காமிச்சேன் இல்லையா ஸ்க்ரோல் பண்ணி, du equal to t into ds minus pdv. இதான் தேர்ட் ஈக்குவேஷன். ஃபோர்த் ஈக்குவேஷன் என்ன எடுத்தோம் அப்படின்னா டிரைவ் பண்ணி dh equal to t into ds plus v into dp. ஃபிஃப்த் ஈக்குவேஷன் நமக்கு என்ன வந்துருச்சு அப்படின்னா df equal to minus of pdv minus of s into dt. சிக்ஸ்த் ஈக்குவேஷன் என்ன வந்துச்சு அப்படின்னா dg equal to v into dp minus of s into dt. இப்ப என்ன பண்ண போறோம் பாருங்க, எக்ஸாக்டா டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம்.
அதாவது எக்ஸாக்டா டிஃபரன்ஷியேட் பண்றதுனா என்ன மீனிங்டா? எக்ஸாக்டா டிஃபரன்ஷியேட் பண்றதுனா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல அந்த வேல்யூ வந்து என்னவா இருக்கும், இன்னொரு பர்டிகுலர் பாயிண்ட்ல அதோட வேல்யூ என்னவா இருக்கும். அப்ப நம்ம எக்ஸாக்டா டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளா ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல வந்து அதனுடைய இன்டர்னல் எனர்ஜி வந்து ஒரு 100 கிலோ ஜூல் இருக்கு அப்படின்னா, இன்னொரு பர்டிகுலர் பாயிண்ட்ல வந்து இன்டர்னல் எனர்ஜி வந்து 200 கிலோ ஜூல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ தீஸ் டூ இன்டர்னல் எனர்ஜிஸ் ஆர் டிஃபரன்ஷியபிள். வேற வேற வேல்யூக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கிறோம். அதுதான் எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் சொல்றாங்க. இப்போ எப்படி எழுத போறேன் பாரு. இந்த தேர்ட் ஈக்குவேஷனை மட்டும் எடுத்து இருக்கேன்னா கவனிங்க, இந்த டியூவை அப்படியே எழுதிக்கோ. லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கக்கூடிய டியூவை அப்படியே எழுதிக்கோங்க. நல்லா கவனிப்பா. லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு டியூவை அப்படியே எழுதிக்கோ. இந்த டீயை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ண போறோம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன். எப்படி அப்படின்னா கவனி, இந்த டீ எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன் பாரு. டோ யூ லெஃப்ட் ஹேண்ட் சைடுல யூ வச்சு இன்டு டிஎஸ் இருக்கா என்ட்ரோபி, அதை டிவைடு பை டோ எஸ்ன்னு போடுறேன். ஆல்ரெடி இருக்கக்கூடிய டிஎஸ் டிஎஸ் ஆவே இருக்கட்டும். கொஞ்சம் காம்ப்ளிகேட்டா இருக்கும், கொஞ்சம் கவனி. இந்த டீயை மட்டும் டிஃபரன்ஷியேட்டை ரிமூவ் பண்ண போறேன்ப்பா. எப்படி டிஃபரன்ஷியேட்டை ரிமூவ் பண்ணுறேன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்க டியூவை அப்படியே போட்டிருக்கோம். ஸோ பார்ஷியல் டிஃபரன்ஷியேட் எடுக்கும்போது டோ யூ டிவைடு பை ஆல்ரெடி டிஎஸ் இருக்கு. அப்போ அது கேன்சல் ஆகும்னா நான் டோ எஸ்ன்னு போட்டுக்கலாம். இப்போ பாருங்க, டோ எஸ்ஸும் டிஎஸ்ஸும் கேன்சல் ஆயிருமா? மிச்சம் இருக்குது டோ யூன்னு இருக்கும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு டியூ தான் இருக்குது ஆல்ரெடி. மைனஸ் டீங்கிற டேர்மை ரிமூவ் பண்ண போறோம். எப்படி ரிமூவ் பண்ணலாம்? டோ யூ டிவைடு பை இன்டு டிவின்னு இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? டிவைடு பை டோ வின்னு போடலாம். ஆல்ரெடி இருக்கக்கூடிய டி இன்டு வி. இதுல கான்ஸ்டன்ட் டைம் என்னங்கிறத பார்க்கணும். என்னது சார் கான்ஸ்டன்ட் டைம், எப்படி சார் பார்க்குறது கேட்கலாம். எப்படி பார்க்குதுன்னா இங்க டிஎஸ்ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கோம், இங்க டிவியால டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கோம். அப்போ எஸ் வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது வி வந்து இங்க கான்ஸ்டன்டா இருக்கும். இங்க வியை வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இந்த எஸ் வந்து இங்க கான்ஸ்டன்டா இருக்கும். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஈக்குவேஷனுக்கும் எழுத போறோம். அப்போ ஃபோர்த் ஈக்குவேஷனுக்கு எழுதுனா எப்படி சார் எழுதலாம்? லெஃப்ட் ஹேண்ட் சைடு டிஹெச் இருக்கு. டிஹெச் ஈக்குவல் டு இந்த டீயை மட்டும் ரீப்ளேஸ் பண்ண போறோம்டா. எப்படி பண்ணலாம் பாருங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு டிஹெச்னா டோ ஹெச் டிவைடு பை இன்டு டிஎஸ் இருக்கு. நம்ம எப்படி எழுதலாம்? டோ எஸ் பிராக்கெட் போட்டுக்கோ, ஆல்ரெடி இருக்கக்கூடிய டிஎஸ் பிளஸ் வியை ரீப்ளேஸ் பண்ண போறோம். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு டிஹெச் இருக்கா, டோ ஹெச் டிவைடு பை இன்டு டிபினா டோ பி பிராக்கெட் ஆல்ரெடி இருக்கக்கூடிய டிபி. கான்ஸ்டன்ட் போட போறேன் பாரு. இந்த டிஎஸ் இருக்குன்னா இங்க டிபி இருக்கு. அப்ப டிஎஸ்னா எஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இந்த பிரஷர் இங்க, இந்த எஸ் நமக்கு இங்க கான்ஸ்டன்டா இருக்கும். ஓகேவா? அடுத்த ஈக்குவேஷன் டிஎஃப் இருக்கு. டிஎஃப் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் இந்த பிங்கிற டேமை எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம் நீங்க தான் சொல்லணும்ப்பா. இப்போ நான் ரெண்டு ஈக்குவேஷன் எழுதியிருக்கேன். எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம் சொல்லு. df by dv. டிஎஃப்ஆ டோ எஃப்ஆ? dou f. டோ எஃப். வெரி குட். டோ எஃப் பை டோ வி இன்டு டிவி மைனஸ் ஆஃப் ஆல்ரெடி இருக்கக்கூடிய எஸ் ரீப்ளேஸ் பண்ண போறோம். அப்ப எப்படி எழுதுவீங்க? டெல் தி ஆன்சர். dou f by dou t. dou f by dou t into dt. Very good. Now constant term. இங்க dv v வச்சு டிஃபரன்ஷியேட் பண்றோம். அப்ப இங்க யார் கான்ஸ்டன்டா இருப்பா? t. டெம்பரேச்சர். இங்க டெம்பரேச்சர் வச்சு டிஃபரன்ஷியேட் பண்றோம். அப்ப இங்க எது கான்ஸ்டன்டா இருக்கும்? வால்யூம். ஓகே. சிமிலர்லி ஃபைனல் ஈக்குவேஷன் dg equal to, சொல்லுப்பா ஆன்சர் சொல்லுப்பா. v எப்படி ரீப்ளேஸ் பண்ணுவீங்க? dou g by dou g divided by dou v. dou dou v into dv. dou p dou p. ஏன்னா எங்க என்னது இருக்குன்னு பாருங்க, அதை பார்த்து அப்படியே எழுதலாம். dou p into dp மைனஸ் ஆஃப் s ரீப்ளேஸ் பண்றது எப்படி? dou g by dou t. வெரி குட். dou g by dou t into dt. dt. கான்ஸ்டன்ட் டேர்ம் சொல்லுங்க. இங்க பிரஷர் வச்சு டிஃபரன்ஷியேட் பண்றோம், இங்க டெம்பரேச்சர் வச்சு. பிரஷர் வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது எது கான்ஸ்டன்டா இருக்கும்? t. டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது பிரஷர். ஓகேவா? வெரி குட். இப்போ இதுக்கு எல்லாம் ஈக்குவேஷன் நம்பர் போட்டுக்கிட்டேன்ப்பா. இங்க 6ஓட முடிச்சிருக்கோம்ல,
அப்போ இந்த ஈக்குவேஷனை 7th வச்சுக்கோங்க. அடுத்த ஈக்குவேஷன் 8, 9, 10. இப்போ நீ தான் சொல்ல போற. ரொம்ப ஈஸியானது. என்ன பண்ண போறோம் அப்படின்னா, கம்பேரிங் த ஈக்குவேஷன்ஸ் 7, 8, 9, 10 வித் 3, 4, 5, 6. பார்க்கலாமா? அதாவது 7th ஈக்குவேஷனை நம்ம 3ல இருந்து தான் 7 கொண்டு வந்தோம். இப்போ இவங்க 2 பேரையும் கம்பேர் பண்ண போறோம். எப்படி? 7th-ஐயும் 3rd-ஐயும் கம்பேர் பண்ணு, 8th-ஐயும் 4th-ஐயும், 9th-ஐயும் 5th-ஐயும், 10th-ஐயும் 6th-ஐயும். ஸோ கம்பேரிஷன். நெக்ஸ்ட் ஸ்டெப் கம்பேரிஷன். முடிய போதுப்பா டெரிவேஷன். நல்லா கவனிங்க. 7th ஈக்குவேஷனையும் 3rd ஈக்குவேஷன் கம்பேர் பண்ண போறீங்க. அதுதான் ஒண்ணுக்கு ஒன்று இன்டர் ரிலேஷன்ஸ். லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கு ரெண்டு பக்கம் ஈக்குவேஷன்லயுமே டியும் தான் இருக்கு. அப்ப அதை கேன்சல் பண்ணிக்கலாம். இதுல எதெல்லாம் கான்ஸ்டன்டா இருக்குன்னு பாருங்க. டியூ ரிமூவ் பண்ணிக்கலாம். இங்கேயும் டிஎஸ் தான் இருக்கு, இங்கேயும் டிஎஸ் தான் இருக்கு, இங்கேயும் டிவின் தான் இருக்கு, இங்கேயும் டிவின் தான் இருக்கு. அப்ப எதுக்கு பதிலா எதை மாத்தி இருக்கிறோம்? அதுதான் ஒண்ணுக்கு ஒண்ணு ஈக்குவலா இருக்கும். டீக்கு பதிலா எனக்கு என்ன வந்திருக்கு அது சொல்லு. டி ஈக்குவல் டு dou u by dou s. வெரி குட். dou u by dou s at v. நெக்ஸ்ட் டைம் என்னப்பா, மைனஸ் பிக்கு பதிலா என்ன வந்திருக்குன்னு பாரு. மைனஸ் பிக்கு பதிலா நமக்கு என்ன வந்திருக்கு? Minus dou u by dou v. மைனஸ் ஆஃப் Dou u by dou v. minus of dou u by dou v. Okay. At s equal to constant. Next term, next equation 8-ஐயும் 4-ஐயும் கம்பேர் பண்ணுப்பா. லெஃப்ட் ஹேண்ட் சைடு dh இருக்கு, இங்கேயும் dh இருக்கு. ds கேன்சல், dp கேன்சல். மிச்சம் இருக்கக்கூடிய என்ன இருக்கும்? t equal to dou h by dou s. dou h by dou s. Again v equal to dou h by dou p. Okay va? Then fifth equation, ninth equation. df cancel, dv cancel, dt cancel. எல்லாமே மைனஸ் தான் இருக்கு இல்லையா? நம்ம எல்லாமே பாசிட்டிவா எடுத்துக்கலாம் கேன்சல் பண்ணி. அப்போ p equal to என்ன எழுதுவீங்க? p equal to dou f by dou v. Again s equal to சொல்லுப்பா. s equal to dou f by dou t. dou f by dou t at கீழே யார் கான்ஸ்டன்ட். ரொம்ப முக்கியமானது. இதே மாதிரி லாஸ்ட் ஈக்குவேஷனுக்கு எடுத்து எழுதிக்கணும். ஓகேவா? இது வரைக்கும் டிரைவ் பண்ணிக்கணும். இதுக்கப்புறம் என்னன்னா ஒரு பெரிய டெரிவேஷன்ஸ் இருக்கும். நம்ம அது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டா போக வேண்டாம். ஃபைனல் ஈக்குவேஷன் டைரக்டா கொண்டு வரப்போம். இது வரைக்கும் நீ கண்டிப்பா ரிலேட் பண்ணி எழுதணும். இதே மாதிரி 10th ஈக்குவேஷன் 6th ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க. எழுதிட்டு கடைசியா மேக்ஸ்வெல் ரிலேஷன் டிரைவ் பண்ண போறோம் பாருங்க. ரொம்ப ஈஸியான கான்செப்ட். உனக்கு ஒரு 2 மார்க் கொஸ்டின்ல கூட கேட்கலாம். இல்ல ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கூட ஒரு 4 ரிலேஷன் கொடுத்து எது உனக்கு இதுல மேக்ஸ்வெல் ரிலேஷன் அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணி சொல்லலாம். அப்ப நீ எப்படி நீ வந்து டக்குன்னு இவ்வளவு பெரிய டெரிவேஷன் டிரைவ் பண்ணிட்டு இருக்க முடியுமா? முடியாது. அதுக்கு ஒரு சின்ன கான்செப்ட் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்கப்பா எல்லாரும். குட் ப்ரொஃபசர்ஸ் have studied under very fine teachers. ஆனா இதை வந்து எக்ஸாம் பேப்பர்ல எழுதக்கூடாது. உனக்கு ஒரு ஷார்ட்கட் மாதிரி. ஓகேவா? இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு லெட்டரும் பாரு. ஃபர்ஸ்ட் லெட்டர் G, P, H, S, U, V, F, T. G means Gibbs free energy function. P is pressure. H is enthalpy. S is entropy. U is internal energy. V is volume. F is Helmholtz function. T is temperature. இதை போய் உள்ள எழுதிடாத, ஞாபகத்துக்காக வச்சுக்கோ. ஈஸியா நம்ம ஆன்சர் கொண்டு வர போறோம். இப்போ ஃபைனலா ஒரு 10 மார்க் கொஸ்டின் 16 மார்க் கொஸ்டின் கேட்டாங்கன்னா இதே மாதிரி டிரைவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கடைசியா எடுத்து எழுதிடலாம். 2 மார்க்ஸ் கொஸ்டின் கேட்டாங்கன்னா இதுக்கப்புறம் பண்ண போறதை ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? இப்போ எனக்கு ஈஸியா இருக்கணுங்கிறதுக்காக நான் என்ன பண்ண போறேன் பாரு. ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் போடுறேன். நல்லா கவனி. ஆன்சர் வரப்போகுது. நல்லா கவனிச்சுக்கோ. ஒரு சின்னதா ஒரு ஸ்கொயர் பாக்ஸ். இந்த ஸ்கொயர் பாக்ஸ்ல இந்த சென்டென்ஸை உள்ள ஃபில் பண்ண போறேன். குட்ல இருந்து ஆரம்பிங்க, லெட்டர்ஸ் மட்டும். குட் ப்ரொஃபசர்ஸ், பிள்ளையார் சொல்லி போடுற மாதிரி சென்டர்ல ஆரம்பிச்சிருக்கேன். G, குட் ப்ரொஃபசர்ஸ்
have studied under very fine teachers. எழுதிக்கலாமா? ஈக்குவேஷன் டைரக்டா வரப்போகுது பாரு ஆன்சர். இப்போ இந்த இதுல வந்து ஃபர்ஸ்ட் நீ ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்க போறோம்னா டாப் டு பாட்டம். டாப் டு பாட்டம்ல இருந்து ஒரு ஈக்குவேஷன் எழுத போறோம். டாப் டு பாட்டம்ல ஃபர்ஸ்ட் எதுல இருந்து ஆரம்பிக்க போறோம்? டெம்பரேச்சர். முடியறது எங்க? வால்யூம். அப்ப ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம் பாருங்க. டோ டி ஷார்ட்கட் மெத்தட் தான். திஸ் இஸ் ஷார்ட்கட் மெத்தட் தான். எப்படி வந்துச்சுங்கிறதுக்கு பெரிய டெரிவேஷன் இருக்கு, தேவையில்லை. ஞாபகம் வச்சுக்கோ, ஸ்டார்டிங் டி இருக்குது, ஃபினிஷிங் வி. ஸோ டோ டி டிவைடு பை டோ வி. ஓகேவா? ஈக்குவல் டு அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு பாருங்க, மேல இருந்து கீழே வரோம் இல்லையா? ஸ்டார்டிங் பி, ஃபினிஷிங் எஸ். ஸோ டோ பி டிவைடு பை டோ எஸ். இதுல முக்கியமானது என்ன அப்படின்னா, எங்கெல்லாம் பியும் எஸ்ஸும் அல்லது எஸ்ஸும் பியும் சேர்ந்து வராங்களோ அதை நெகட்டிவ்னு ஞாபகம் வச்சுக்கணும். எப்படின்னா டிஎஸ்ங்கிறத போலீஸ் ஸ்டேஷன் ஞாபகம் வச்சுக்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாலே உனக்கு வந்து ஒரு நெகட்டிவ் பேர் தான். இவன் போலீஸ்ல அடப்பட்டான், ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டான் அப்படின்னு நமக்கு ஒரு பேட் இம்ப்ரெஷன் தான், ஒரு நெகட்டிவ் திங்கிங் தான் வரும் எல்லாருக்குமே வந்து. ஸோ பிஎஸ்னா போலீஸ் ஸ்டேஷன் ஞாபகம் வச்சுக்கோ, அல்லது எஸ்பினா எஸ்பி ஆஃபீஸ். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு க்ளூ வச்சுக்கிட்டு பிஎஸ் வந்தாலே நெகட்டிவ். எங்கெல்லாம் பிஎஸ் வருதோ நெகட்டிவ், அதுவும் சேர்ந்து வரணும். அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷன் சொல்ல முடியும். ஒரு இதுல மட்டும் பி இருந்துட்டு ஒரு இதுல எஸ் இருந்தா அப்படி போடக்கூடாது, நெகட்டிவ். இனிமே கான்ஸ்டன்ட் யாருன்னு பார்க்க போறோம். இங்க ஆரம்பிச்சோம் இல்லையா? டீல தானே ஆரம்பிச்சோம். அந்த டீக்கு நேர ஆப்போசிட் யார் இருக்கா? எஸ் இருக்குது. அப்போ இங்க எஸ் கான்ஸ்டன்ட். இங்க எங்க ஆரம்பிச்சோம்? பிங்கிறதுல ஆரம்பிச்சோம். சோ பில இருந்து நேர ஆப்போசிட் என்னது இருக்குன்னு பாரு, வி இருக்குது. சோ அப்போ இங்க வி கான்ஸ்டன்ட். இன்னொரு ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கலாம். கீழே பேஸ்ல என்ன இருக்குன்னு பாருங்க. ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற பேஸ் எஸ், அப்ப இங்க தூக்கி போடு கான்ஸ்டன்டா. லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற பேஸ் வி, அப்ப ரைட் ஹேண்ட் சைட்ல கான்ஸ்டன்டா போடு. எது உனக்கு ஈஸியா இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோ. ஸோ திஸ் ஈக்குவேஷன் இஸ் ஃபர்ஸ்ட் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன். ஓகேவா? இப்போ நம்ம வந்து செகண்ட் ஈக்குவேஷன் எப்படி சொல்ல போறோம் அப்படிங்கிறத பாரு. நல்லா கவனிச்சிட்டே வா. ரப் பண்ணிக்கிறேன். ஓகே, செகண்ட் ஈக்குவேஷன் பண்ணா மேல இருந்து கீழே வந்தோம் இல்லையா? இப்ப கீழே இருந்து மேல போகும். ஃப்ரம் பாட்டம் டு டாப். லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாருங்க, ஸ்டார்டிங் என்னவா இருக்கும்? வி இருக்கும், ஃபினிஷிங் வந்து டி இருக்கும். ஸோ அப்போ டோ வி டிவைடு பை டோ டி ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு டோ எஸ் டிவைடு பை டோ பி. எஸ்ஸும் பியும் போலீஸ் ஸ்டேஷன் சேர்ந்து இருக்கிறாங்க. ஸோ நெகட்டிவ். கான்ஸ்டன்ட் யாருன்னு பார்க்க போறோம். ஆரம்பிச்சது வி, விக்கு ஆப்போசிட்ல பிரஷர். ஸோ பிரஷர் கான்ஸ்டன்ட். இந்த பக்கம் ஆரம்பிச்சது எஸ். ஸோ எஸ்க்கு ஆப்போசிட்ல டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட். திஸ் இஸ் த செகண்ட் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன். அடுத்த தேர்ட் ஈக்குவேஷன் நீங்க தான்ப்பா சொல்ல போறீங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு டாப் டு பாட்டம் போனோம். செகண்ட் ஈக்குவேஷனுக்கு பாட்டம் டு டாப் போனோம். இப்ப நான் தேர்ட் ஈக்குவேஷனுக்கு என்ன போறேன்னா லெஃப்ட் டு ரைட் போறேன்ப்பா. சொல்லு பாப்போம். ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் மேல உள்ளது சொல்லுங்க, என்ன போடலாம்? லெஃப்ட் டு ரைட் போட்டேனா? dou t by dou p. வெரி குட். டோ டி பை டோ பி ஈக்குவல் டு dou v by dou s. டோ வி பை டோ எஸ். வெரி குட். இப்ப கான்ஸ்டன்ட் டேர்ம் பார்க்க போறோம். இங்க கான்ஸ்டன்ட் என்னவா இருக்கும்? டோ டி பை டோ பிக்கு ஆரம்பிச்சது டி, டிக்கு ஆப்போசிட்ல பாருங்க எஸ் இருக்கு, எஸ். இந்த டேர்முக்கு டோ வி பை டோ எஸ், டோ வி பை டோ எஸ், விக்கு ஆப்போசிட்ல பி. ஸோ பி இஸ் கான்ஸ்டன்ட். தட் இஸ் த தேர்ட் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன். லாஸ்ட் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் லெஃப்ட் டு ரைட் பாத்தீங்கல்ல? இப்போ ரைட் டு லெஃப்ட் பார்க்க போறோம். ரைட்ல இருந்து லெஃப்ட் பார்த்தா என்ன இருக்கும்? சொல்லுப்பா. கடைசி ஈக்குவேஷன் என்ன இருக்கும் சொல்லு. ஃபர்ஸ்ட் மேல சொல்லு. dou p by dou t. வெரி குட். டோ பி பை டோ டி ஈக்குவல் டு dou s by dou v. வெரி குட். டோ எஸ் பை டோ வி. இதுக்கு எதுப்பா கான்ஸ்டன்ட்? v. வி. இந்த இதுக்கு t. டி. திஸ் இஸ் த ஃபோர்த் மேக்ஸ்வெல் ரிலேஷன். பாருங்க,
பிஎஸ் சேர்ந்து வந்ததான் மைனஸ் போட்டிருப்போம். இங்க பாரு எஸ் மட்டும் வந்திருக்கு மைனஸ் போடல, இங்க பி மட்டும் வந்திருக்கு மைனஸ் போடல. பிஎஸ் வந்தா போலீஸ் ஸ்டேஷன் போனா நெகட்டிவ் மார்க் தான் அப்படின்னு ஒரு மைனஸ் ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ தீஸ் 4 ஈக்குவேஷன்ஸ் ஆர் நோன் அஸ் மேக்ஸ்வெல் ரிலேஷன். அதாவது மேக்ஸ்வெல்ங்கிறவர் வந்து டிரைவ் பண்ணப்பட்ட ஒரு தெர்மோடைனமிக் ரிலேஷன். திஸ் இஸ் த மேக்ஸ்வெல் ரிலேஷன். Students, can you understand the concept of Maxwell relation? Yes, sir. Okay. This video will be shared to your Moodle classroom and this notes also posted. Okay. Any doubt? Now you can ask me. GHF. Please wait.